Hello friends, welcome back to Anithajagan's Kitchen. இன்னைக்கு crab masala எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு மெலிசா நறுக்குன ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வெச்சுக்கோங்க. இங்கே பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே வாங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி வீட்டிலே செய்யலாம், அது எப்படி ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே வாங்க. இப்போ 10 மினிட்ஸ் கழித்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டே வரேன். அப்புறமா 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். எல்லா மசாலாவையும் நல்லா கொஞ்சம் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண நண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. இந்த மசாலா வந்து பூரிக்கு, சப்பாத்திக்கு, அதே மாதிரி சாதத்துக்குலாம் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நண்டு ஃப்ரையும் இருக்குது, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னாக்க நண்டு நல்லா குக் ஆகிட்ருக்கும். அதே சமயத்தில் எண்ணெயும் மேலே மிதக்கும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் தூவிடலாம். இப்போது நம்முடைய நண்டு மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.